இந்த வீடியோ சிரிப்பதற்காக மட்டும்தான், யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. அப்படி புண்படுத்துற மாதிரி பேசி இருந்தால் என்னை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சோ இந்த பக்கம் முழுக்க மாமனார் மாமியார் இருக்கீங்க, இந்த பக்கம் முழுக்க மருமகள்கள் இருக்கிறாங்க. முதல்ல நான் மாமனார் மாமியார்ட்ட இருந்தே வரேன். என்னைய தேடுறாங்க. இதான் இங்க இருக்க பார்த்தா எங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்தோம். என்னென்ன விஷயத்துக்குலாம், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்களுக்கே தெரியும்ல. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஏதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா, ஏய் உன் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், அப்படி பாரு சூப்பர் சீனரி, அல்லது உன் தங்கச்சிக்கு நான்லாம் எவ்வளவு பண்ணியிருக்கேன், எடுத்தோடனே மச்சான் இழுத்துருவாரு. அங்கதான் ஆரம்பிப்பாரு அவரு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நம்ம துணி காய வச்சிருப்பாங்க, இங்க பாரு மழை பெய்யுதுடி அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படி சார் இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நான் சொல்லுவேன், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நானே போய் எடுக்கணும். அப்ப பின்னாடி வந்து பேருக்கு ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வருவேன். இல்ல சார், வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இப்ப வேலைக்கு போகாதப்போ இப்ப ஒண்ணு இல்ல, இந்த இது இருக்குங்களா, இப்ப மைக் இப்படி வாங்கினானா, ஏன் இது இப்படி வாங்க கூடாதாமா? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. காய போட்டதை வந்து எடுக்கலன்னு வைங்களா, அதை மடிச்சு வைக்கணும்னு இதை இப்படி மடிக்கணும். இதை ஏன் இப்படி வைக்கிறீங்க? டேய் தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா, சாவு அடிக்கிறாங்களே. அதுக்கு நம்ம பேசாம இருந்துட்டா அவங்களே எல்லாம் செஞ்சிருவாங்கல்ல. செய்யற வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? எங்க ஒரு ரூம்ல கிச்சன்ல இருக்கவங்க துடைக்கிறாங்கன்னா அங்கேயே நான் எவ்வளவு நேரம் தொடச்சு முடிகிற வரைக்கும் நிக்க முடியும். அதுல கூட நடந்து வருவாங்க. அதை ஏன்டா சொல்ற? அதே சொல்ற. ஜாலியாதாம இருக்கு, நல்லா போகும் போல் இருக்கே. ரொம்ப குஷியோ? மாமா அத்தைன்னு கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அத்தை அத்தைன்னு கூப்பிடுங்க. அத்தை என்ன மருமகளே? மருமகளே அடடே, சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். காசு எல்லாம் சண்டை போடும் தெரியும் சார். வீட்டுல தோட்டத்துக்குள்ள சண்டை போட்டு இருப்பேன். ஒரு 1000 கையில் கொடுத்தாருன்னு சொன்னா காசு எடுத்தா கொஞ்சம் அமைதியாயிரும் சார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மாமாட்ட வந்து காசு இல்லைன்னா ஒரு டிவி ஓடுச்சுன்னா கூட அதுக்கு சண்டை வரும். எதுக்கு இப்ப சும்மா டிவி ஓடுது அப்படிம்பாரு. காசு இருந்துச்சுன்னா அவர் கண்டுக்க மாட்டார். அவர் என்ன வேலை, வீட்டுல என்ன வேலைனாலும் அவரே எடுத்து பாப்பாரு. எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். இல்ல எந்த இதுக்குமே என்ன வாய் திறக்க மாட்டேன். நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. வாய் திறக்க மாட்டேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நல்லா ஜாலியா ஓகே ஏசியை போட்டு நீங்களும் ஜாலியா படுத்து தூங்க வேண்டியதானே. இல்ல மேக்சிமம் நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணணும். எந்த பயனும் இல்ல. பாத்ரூம் லைட்டு, சமையல் ரூம் லைட்டு, ஹால் லைட்டு, எல்லா லைட்டும் போட்டு வச்சிருவாரு. தூங்க விட மாட்டாரு. எங்க டீ குடிக்கிறாரோ டம்ளர் அங்கேயே வச்சிருவாரு. ஓ அப்படியா? அதை காஞ்சி கிடக்கிற வரைக்கும் அங்கேயே கிடக்கும், எடுத்து வைக்க மாட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இவர்கிட்ட. ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெட்டி ஆகும்டா. அருவாளரா 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 என்ன அருவாளா? இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 36 வருஷம். 36 வருஷம் ஆச்சுல. இதெல்லாம் முதல்ல சொல்லலையா 36 வருஷத்துக்கு முன்னால? ஆமா மறந்தே போச்சுடா. ஊர்ல 2 பக்கமும் வயல் இருக்கும். கேட்டாங்க இவங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சரிசியான்னு கேட்டாங்க. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நான் சென்னையில இருந்துட்டு கிராமத்துக்கு போறேன் சார். அங்க போனா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க, எதுவுமே தெரியாது பொறுக்குன்னு சமைக்க தெரியுமான்னு கேட்டா எனக்கு சமைக்க தெரியாதுன்ட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எல்லாம் அவர் தான் கத்து கொடுத்தாரு. சமையல்லாம் கத்து கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்ப வந்து அவரு சொல்லிட்டு பாவம். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இருந்து பசங்களாம் பெரிய இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அது மருமக ஏத்தாப்புல உட்காந்துருக்கு. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நான் போயிட்டு அவங்களையும் தனித்தனியா செட்டில் பண்ணிட்டு வந்துடுறாங்கன்ட்டு வந்தவங்க தான். 10 வருஷம் ஆகுது. நல்லா இருக்க மாட்டானா? நீ பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இவருக்கு எப்படியும் சமைக்க தெரியும். மாசத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு வரட்டுமே. இங்க வாங்க, இங்க நான் அங்க வரல. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சார் குவார்டர்ஸ்ல ஒண்டியா பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இல்ல டிவி தான் எவ்வளவு நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும். போயிருக்கேன் சொல்லாதீங்க, சனிங்க லீவ் வருது. சரி வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி ஊருக்கு போகணுட்டு இங்க வந்தாங்கன்னா இந்த அம்மா வெளிக்கேட்ட மெயின் கேட்டை பூட்டி சாவி தூக்கிட்டு மேல போயிடுவாங்க.
சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கரெக்டா 7:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டீங்களா, கையெழுத்து போட்டீங்களா? அவங்களுக்கு மணி என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? 15ஆம் தேதி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் தரோம் கிட்ட சொல்லிட்டோம்னா, பேங்க்காரன் லேட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, இவங்க நம்மள பிடிச்சிக்குவாங்க. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? சின்ன வயசுல டாம் அண்ட் ஜெர்ரி தான் அதிகமா பார்ப்பேன். பெருசான பிறகு இப்ப இவங்கெல்லாம் என் பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பி வைன்னு ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல வந்து மருமகள்கிட்ட கேட்கறது ரொம்ப புதுசா இருக்கேம்மா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேல ஆயிடுச்சு. 70க்கு வயசு. பொய்யெல்லாம் சொல்றாங்க சார். எனக்கே 60 ஆக போது, அவங்களுக்கு 10 வயசுல என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஆந்திரால தான் சார், ஹைதராபாத் சார். அதான் உங்க அம்மாவை கூட்டியாந்து வச்சுக்க வேண்டியது. இல்ல சார், எங்க அப்பா வந்து இங்க தான் இருக்காரு, சென்னையில தான் இருக்காரு. ஓ ஃபேமிலியாவே குழப்பமா தான் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு இடமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவங்க 17 வயசு வரைக்கும் சிட்டிலேயே இருந்துட்டாங்க சார். அவங்களுக்கு வந்து கிராமத்து வாழ்க்கை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? இதை எப்படா தள்ளி விடுறதுன்னு பார்த்தா, அவங்க பையனை கல்யாணம் பண்ணி விட்டாச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிச்சு. நைஸா நம்ம போயிட்டு அப்படியே வந்து நம்ம போயிடுவோம். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா. ஒரு வயசுல என்னோட கம்மி கூட இருந்தாலும் அவர் தான் சார் ஆக்டிவா இருப்பாரு. அதெல்லாம் நீங்களே சொல்லிக்க வேண்டியதா. உங்க தோத்துக்கிட்டே இருக்கீடா. சார் அவர் பேசுறதே இல்லைங்க சார். பேசாம இருக்கிறதே வீட்டுல பேசாம இருக்கிறது. பேசுனா பிரச்சனை தொந்தரவு சார். வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. இல்ல பேசுவேன், இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல சார். வீட்டுல இருக்க குறை சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி சார்? நான் குறை சொல்ல பேசணும்னாவே ஏதாச்சும் பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சார். அப்படியா? ஆமா சார். 37 வருஷம், 37 முடிஞ்சு 38 வருஷம். திருமண வாழ்த்துக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. மனைவி விஷ் பண்ணீங்களா சார்? அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா? மிஸ் சார் புடவைலாம் புதுசா வாங்கி கொடுத்தாச்சுங்க சார். ஜெனரலா கேட்கல, வாங்கி கொடுத்துருக்கலாம். விஷ் பண்ணீங்களான்னு கேக்குறேன். விஷ் பண்ணி காலையில என்ன விஷ் பண்ணீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா, வாழ்க்கை வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். ஒரு ஆல்பத்தை பாத்துக்கிட்டே இங்க போனலங்க, அப்ப எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு ஆசை. வாத்தி யார நான் பார்க்கல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்குது? புரியல, என்ன பண்றீங்க சார் அவர் டெய்லி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு சார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உங்க டைம் டேபிள் சொல்லுங்க டக்குனு. சார் 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம் சார். 5 மணி முக்கால் தூக்கம், காலையில 5 மணிக்கு. ஆமா. இப்ப எந்த பயனும் இல்ல. என்ன பண்ணீங்க, இந்த டைம் டேபிள கிழிச்சு போட்டுருங்க. இதோட முடிச்சுருவோம் இன்னைக்கு. வேணாம்டா, 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 வேணாம். பேசிடுவோம். நீங்களே டேட் பேசிடுவோமா? எப்படி நல்லா இருமா? கடவுள் உன்னை காப்பாத்தட்டுமா? நக்கல்யா அவனுக்கு. இது இல்ல, கை கொடுங்க, கை கொடுங்க. இதுதான் லவ் பண்றது. இந்த மனசு இருக்கு, அதான் கடவுள்.